சிஸ்டர் 30 செகண்டில் நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு ஐஸ்கிரீமுக்கும் 100 ருபீஸ் தரேன். சேலஞ்சுக்கு அக்செப்ட்டுங்களா? சேலஞ்ச் பண்ணலாங்களா? எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 2 தானா? நீங்கள் 10 ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா 1000 ரூபா, 20 ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா 2000 ரூபா. ஆனால் 30 செகண்டில் ஐஸ்கிரீம் போகலாங்களா? வாங்க சிஸ்டர், உங்களுக்கு வந்து வெண்ணிலாவும் சாக்லேட்டும் பிடிக்கும்னு சொன்னீங்க, அதனால ஒரு 6 ஸ்கூப் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா சேலஞ்சை? ஓகேவா? ரெடிங்களா? ஸ்டார்ட். இவ்வளோ மெதுவாக சாப்பிட்டா எப்படிங்க? ஆல்ரெடி 6 செகண்ட் போயிடுச்சு, 10 செகண்ட் போயிடுச்சு, 24 செகண்ட் போயிடுச்சு, 30 செகண்ட் முடிஞ்சிருச்சு. சேலஞ்சில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க, எடுத்துக்கோங்க 100 ருபீஸ். ஓகே, ஹாப்பிங்களா? ஹாப்பி. சிஸ்டர், ஐஸ்கிரீம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததுங்களா? இது ஹோம்மேட் ஐஸ்கிரீம். ஓகேங்களா? மணப்பாறையிலேயே இங்கே மட்டும்தான் ஹோம்மேட் ஐஸ்கிரீம் கிடைக்கும். காய்ஸ், நம்ம மணப்பாறையிலேயே ஹோம்மேட் ஐஸ்கிரீம் கிடைக்குதுன்னா இங்கே மட்டும்தான் ஃபேண்டசி ஸ்கோப்ஸ். அப்புறம் இவங்கள்ட்ட இருக்க மெனுவில் எல்லா ஐஸ்கிரீமுமே வெறும் 15 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும் மட்டும்தான். ஜூஸஸில் மில்க் ஷேக்கு, ஃபலூடா, மொஜிட்டோ, ராயல் ஃபலூடா, இளநீர் பாயசம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்நாக்ஸில் பர்கரு, சாண்ட்விட்சு, பிரெட் ஆம்லேட்டு, சீஸ் பாலு, நக்கட்ஸு, லாலிபாப்பு, சிக்கன் லாலிபாப்பு, சிக்கன் ரோலு, எல்லா ஸ்நாக்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்பெஷலாக அந்த மோமோஸ்க்கு வைக்கிற ரெட் சட்னி சூப்பராகவே இருந்துச்சு. ரெட் சட்னியும் மயோனஸும் இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதான் பக்காவாக இருந்துச்சு கைஸ். அப்புறம் இவங்க எங்கே லொக்கேட் ஆயிருக்காங்கன்னா நம்ம மணப்பாறை பஸ் ஸ்டாப்புக்கு ரைட் சைடில் ரேணுகா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆயிருக்காங்க. ஃபேண்டசி ஸ்கூப். ஐஸ்கிரீம் எப்படியா இருந்தது? வேறு எதுவும் டீட்டெயில் இருந்தால் கேப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.